ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது n queen ப்ராப்ளம்ஸ் 8x8 மேட்ரிக்ஸ். இது இப்போ நம்ம ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம், அதாவது 8 குயின்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு குயின் இருக்குன்னா அதோட ரோலையும் காலம்லேயும் அண்ட் டைக்னல்லையுமே வேறு எந்த குயினுமே இருக்கக்கூடாது. திஸ் இஸ் அ மெயின் கன்ஸ்ட்ரெயின்ட். அதே மாதிரி நான் சொன்னபடி அட்லீஸ்ட் ஒரு குயின் இருக்கணும், அதாவது எப்படி ரோ அண்ட் காலம் அண்ட் டைக்னலில். ஓகே, நம்ம இன்றைக்கி n coin பசில் சால்வ் பண்ணுறதுக்காக செஸ் போர்டு வச்சு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குயினை ப்ளேஸ் பண்ண போகிறோம் ரேண்டமாக ஒரு பொசிஷனில். இப்போ அதுக்கு ஃபஸ்ட் ரோ 4th காலமில் நம்மளோட ஃபஸ்ட் குயினை ப்ளேஸ் பண்ணுறோம். ஒன்ஸ் இதை ப்ளேஸ் பண்ணக்கப்புறமா இதோட டயக்னலில், இதோட ரோவில், இதோட காலமில் வேறு எந்த ஒரு குயினையும் ப்ளேஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம அடுத்த குயினை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஆல்ரெடி ஒரு குயின் இருந்துச்சுன்றதுக்காக ஒரு பானை இங்கே வச்சுருவோம். அடுத்தது நம்ம இந்த டயக்னலில் வைக்கக்கூடாது. ஸோ அப்போனா நம்ம செகண்ட் ரோ 6th காலமில் நம்ம அடுத்த குயினை நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். அடுத்தது அதே மாதிரி தான், அடுத்து இந்த டயக்னலில், இந்த ரோவில், இந்த காலமில் இன்னொரு குயின் நம்ம ப்ளேஸ் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பானை வச்சுருக்கோம். அடுத்தது இன்னொரு 3rd ரோவில் 8th காலம், இந்த டயக்னலில் வைக்கக்கூடாதுன்னா அப்படின்னா 3rd ரோ 8th காலமில் நம்மளோட அடுத்த குயின் வைக்கிறோம். ஒன்ஸ் இதை வச்சுக்கோமா செக் பண்ணிக்கலாம். இந்த டயக்னலில் வேறு எந்த குயினும் கிடையாது, இந்த ரோவில் கிடையாது, இந்த காலம்லேயும் கிடையாது. ஓகே, அதனால் நம்ம மறுபடியும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். இப்போ இங்கே வச்சிடலாம் அடுத்த குயினை. அடுத்தது இப்போ நம்ம செக் பண்ணோம். ஓகே, இந்த டயக்னலில் வைக்க முடியாது, ஸோ இந்த காலம், இந்த ரோல் வைக்க முடியாது. அடுத்தது செக் பண்ணுறோம், இந்த டயக்னலில் இந்த ஒரு குயினும் இல்லை, இந்த ரோலையும் இல்லை, இந்த காலம்லையும் இல்லை. ஸோ இங்கே ஒரு குயினை நம்ம இப்போ ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு குயினை இப்போதைக்கு நம்ம வச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ செக் பண்ணணும். ஓகே, இந்த டயக்னலில் வைக்க முடியாது, அடுத்தது இதில் செக் பண்ணலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் பாசிபிலிட்டி செக் பண்ண போகிறோம். இப்போ செக்கிங்காக அடுத்த குயினை நம்ம 7th ரோ, அதாவது 5th ரோ 7th காலமில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒன்று வச்சக்கப்புறமா நம்ம செக் பண்ணோம், வேறு ஏதாவது குயின் ஆல்ரெடி டயக்னல் ரோல் எதாவது இருக்கா, இந்த டயக்னலில் எந்த ரோவும் எந்த குயினும் இல்லை, இந்த ரோவில் இல்லை, இந்த காலமில் இல்லை. அடுத்த ஸ்டெப் அடுத்த குயினை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது செக்கிங்காக இப்போ இங்கே ப்ளேஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த குயினை இங்கே வச்சக்கப்புறமா நம்ம செக் பண்ணோம், இந்த டயக்னலில் ரோல் எதாவது இருக்கான்ட்டு. ஸோ 7th ரோ 1st காலமில், 6th ரோ 1st காலமில் பார்க்க போகிறோம். இந்த டயக்னலில் எதுவும் இல்லை, இந்த ரோவில் எதுவும் இல்லை, இந்த காலமில் எதுவும் கிடையாது. அடுத்தது நம்ம அடுத்த குயினை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இதுக்கான ஒரு குயின் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டெப்பில் நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணோம்னா, இன்னும் இந்த ரோவில், இந்த காலமில் இல்லை. அடுத்தது 5th ரோ 8th ரோ 5th காலமில் கிடையாது. ஸோ இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பாசிபிலிட்டிஸில் செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 3rd வைக்கிறோம். இப்போ ஒன்ஸ் 3rd வச்சக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணோம். இந்த டயக்னல் எதாவது இருக்கா பார்க்கணும், டயக்னலில் இல்லை. அடுத்தது ரோவில் செக் பண்ணணும், காலமில் செக் பண்ணணும். ஓகே, எதுலேயும் இன்னொரு குயின் ப்ளேஸ் ஆகிறனால அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். இப்போ லாஸ்ட் நம்ம 8th குயினை எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், 8th ரோ 5th காலம் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இதை ப்ளேஸ் பண்ணக்கப்புறம் எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். இந்த பாசிபிலிட்டி டயக்னலில் பார்க்கணும், நம்ம எல்லா குயினும் கரெக்டாக ப்ளேஸ் ஆயிருக்கா. இப்போ ஃபஸ்ட் குயின் பார்க்கணும், இந்த டயக்னலில் எதுவும் கிடையாது, இந்த ரோவில் எதுவும் கிடையாது, இந்த காலம்லேயும் எதுவும் கிடையாது. அடுத்ததை செக் பண்ணோம், இந்த செகண்ட் குயினும் அடுத்த இந்த டயக்னல்லையும் வேறு எந்த குயினையும் நம்ம ப்ளேஸ் பண்ணல, இந்த காலமில் எதுவும் ப்ளேஸ் பண்ணல, இந்த இதுலேயும் எதுவும் ப்ளேஸ் பண்ணல. அடுத்தது 3rd குயினை செக் பண்ணோம், 3rd டயக்னலில் எதுவும் கிடையாது, 3rd ரோலையும் எதுவும் இல்லை, அடுத்தது காலம்லேயும் எதுவும் இல்லை. அடுத்தது 4th குயின் பார்க்கணும், இந்த டயக்னல்லையும் எதுவும் இல்லை, இந்த ரோவில் எதுவும் ப்ளேஸ் பண்ணல, வேறு இதுலேயும் இந்த காலம்லேயும் எந்த குயினும் ப்ளேஸ் பண்ணல. நெக்ஸ்ட்டு 5th செக் பண்ணி பார்க்கலாம். 5th எந்த டயக்னல்லையும் இந்த குயின் இல்லை, இதுலேயும் இல்லை. ஸோ அடுத்தது ரோலை செக் பண்ணலாம், இந்த ரோலையும் இல்லை, அடுத்தது காலம்லேயும் இல்லை. நெக்ஸ்ட்டு 6th செக் பண்ணி பார்க்கலாம். 6th குயின் அதோட டயக்னலில் எந்த ஒரு குயினும் ப்ளேஸ் ஆகலை, அதோட ரோலையும் எதுவும் ப்ளேஸ் ஆகலை, அதோட காலம்லேயும் ப்ளேஸ் ஆகலை. நெக்ஸ்ட் 7th 7th குயினோட டயக்னல்லாம் செக் பண்ணி பார்க்கணும். இந்த டயக்னலில் நம்ம எதுவுமே ப்ளேஸ் பண்ணல, இந்த டயக்னல்லையும் எதுவும் ப்ளேஸ் பண்ணல, இதோட ரோலையும் எதுவும் ப்ளேஸ் பண்ணல, இதோட காலம்லேயும் ப்ளேஸ் பண்ணல. அடுத்தது லாஸ்ட் 8th குயினை நம்ம செக் பண்ண போகிறோம். 8th குயினில் ஸ்ட்ரெயிட்டாக எதாவது இருக்கா, அதாவது டயக்னல் எதாவது இருக்கா, ஓகே எதுவும் ப்ளேஸ் பண்ணல. நம்ம அடுத்தது ரோலை செக் பண்ணணும், அடுத்தது இந்த காலமில் செக் பண்ணணும். ஓகே, எல்லாமே கரெக்டாக ஒரு ரோவில் ஒரு குயின் நம்ம கன்ஸ்ட்ரெயின்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் செட் பண்ணியிருக்கனால இதுதான் நம்ம 8x8 மேட்ரிக்ஸோட சொல்யூஷன்.